நம்மை விட்டு சென்ற நம்முடைய முன்னோர்கள் உடல் இல்லாமல் ஆவியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமானதை அவர்களுக்கு படைத்து வணங்கினாலோ அவர்களுக்கு தர்ப்பணம் செய்தாலோ திருப்தி அடைந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி கடவுளை அடைவார்கள் என்று பலர் நம்பிக்கை. ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதரர்கள் முன்னோர்களை வழிபட்டாலும் ஒருவர் நல்ல நிலையிலும் ஒருவர் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலைமையில் இருப்பது ஏன்? 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மனித பிறவிக்கு அடுத்து கீழான பிறவி கிடையாது. மீண்டும் மனிதனாகத்தான் பிறக்க முடியும். இறந்த பிறகு உடலற்ற உயிர் கனவு உலகத்தில் இருப்பது போல்தான் இருக்கும். எண்ணங்களின் பதிவும் கருமாவும் கனவு உலகத்திலேயே வைத்திருக்கும். உடல் இருந்தால்தான் மாயையான உலகத்தை அறிய முடியும். உலகில் எல்லாம் ஒரு பொருள்தான் பல்வேறு பொருளாக தோன்றுகிறது. நாம் கொடுக்கும் தர்ப்பணமும் பரிகாரமும் எல்லாம் கனவு உலகில் இருக்கும் ஆத்மா அறியாது. கனவு உலகத்தில் இருப்பதால் அறிவு செயல்படாது. நாம் கொடுப்பதை பெறவும் தெரியாது. உலகத்தையும் உறவுகளையும் அறியும் அறிவு இருக்காது. இப்படி இருக்கும் முன்னோர்கள் சந்ததிகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வழங்க முடியும்? கனவு உலகில் இருக்கும் ஆத்மா நாம் கொடுப்பதையும் அறியாது, இந்த உலகத்தையும் அறியாது.